பிரியமானோரே, நம்முடைய இந்திய தாய் திருநாடு விடுதலை அடைந்த நாளையும் நம் தாயாம் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளையும் கொண்டாடுவதற்காக அந்த மகிழ்ச்சியான நாளிலே மாதா டிவி வழியாக அன்னை மரியாவின் புகழை புகழ்ந்தேத்தவும் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கவும் இந்த வேளையிலே ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். இது விடுதலையின் நாள், நம் நாடு சுதந்திரம் பெற்ற நாள். அன்னை மரியாவின் விண்ணேற்பு வழியாக நாம் அனைவரும் விண்ணக வான்வீட்டை அடைய தகுதி பெற்ற நாள். இந்த நாளிலே ஆண்டவரின் திருமுன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்காக எழுந்தருளி இருக்கின்ற ஆண்டவர் இயேசு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தர வேண்டும், எல்லா விதமான அடிமையிலிருந்தும் விடுதலை தர வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆசிரிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். அன்பிற்குரியோரே, எசாயா இறைவாக்கு புத்தகம் 43வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் எனக்கென தேர்ந்து கொண்ட மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். நான் எனக்கென தேர்ந்து கொண்ட மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆம், ஆண்டவருடைய புகழை பறைசாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நமக்காக நற்கருணை வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய புகழை நாம் இணைந்து பறைசாற்றுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசர் என்பது எபிரேய சொல். அந்த சொல்லினுடைய பொருள் கடவுள் உதவி செய்கிறார். குறிப்பாக இஸ்ராயேல் மக்கள் கடவுளை எப்போது எபினேசர் என்று அழைத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பிலிஸ்திய படைகளுக்கு எதிராக கோலியாத்திற்கு முன்னிலையில் இஸ்ராயேல் மக்கள் மடிந்து வீழப் போகிறார்கள் என்பதை அறிந்த பொழுது அவர்கள் சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக கடவுளை மன்றாடினார்கள். பிலிஸ்தியரின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை தரும் பொருட்டு சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் தாவீதை தேர்ந்தெடுத்தார். எளியவரான சிறியவரான தாவீதை தேர்ந்தெடுத்து அவர் வெறும் சிறிய கூழாங்கல்லை கொண்டு அந்த பெரிய படை வீரரான கோலியாத்தை வீழ்த்த கடவுள் அவர்களுக்கு உதவி செய்தார். எனவே கோலியாத்தை தாவீது வீழ்த்திய இடத்திலே பெரிய கல் ஒன்றை நாட்டி
இது கடவுளின் கல், அவர் நமக்கு உதவி புரிந்தார், கடவுள் உதவி புரிந்த கல் என்று சொல்லி அந்த இடத்திலே கல்லை நாட்டி எபினேசரே என்று கடவுளை அழைத்தார்கள். உதவி செய்கின்ற கடவுளே என்று சொல்லி அவர்கள் போற்றினார்கள். நாமும் இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம். உதவி செய்கின்ற கடவுளே எபினேசரே என்று சொல்லி அவரை போற்றுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. மீண்டும் எல் ரோயி என்பது எபிரேய சொல். அந்த சொல்லுக்கு பொருள் கண்ணால் காண்கின்ற கடவுள், இரக்கத்தோடு உற்று நோக்குகின்ற கடவுள். ஆபிரகாம் சாரா வீட்டிலிருந்து ஆகார் நிராகரிக்கப்பட்ட போது, துரத்தி அடிக்கப்பட்ட பொழுது ஆகார் பாலை நிலத்திலே நின்று கொண்டு ஆண்டவரை இவ்வாறு மன்றாடினார். கடவுளே, நானும் என்னுடைய மகனும் இந்த பாலை நிலத்திலே சாக வேண்டும் என்பதுதான் உமது விருப்பமோ என்று ஆண்டவருடைய பெயரை கூவி அழைத்தார். அப்போது ஆண்டவர் ஆகாரின் விண்ணப்ப குரலுக்கு செவிமடுத்தார். கடவுளின் வானதூதர் ஆகாருக்கு தோன்றினர். அவர்கள் இவ்வாறு ஆகாரை பார்த்து சொன்னார்கள், அப்படி அன்று ஆகார், உன்னையும் பெரிய இனமாக மாற்றுவேன். அப்படி அன்று ஆகார், உன்னையும் பெரிய இனமாக மாற்றுவேன். ஆம் அன்பிற்குரியரே, அவ்வாறு ஆகாரை பார்த்து கடவுளின் வானதூதர்கள் சொன்ன பொழுது, எல் ரோயி இரக்கத்தோடு உற்று நோக்குகின்ற கடவுளே என்று ஆண்டவருடைய பெயரை அவர் கூவி அழைத்தார். அவ்வாறு இரக்கத்தோடு உற்று நோக்குகின்ற கடவுள் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவிலே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை புகழ்ந்தேத்துவோம். எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல் ரோயி எல் ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. மீண்டும் யெகோவா ரஃபா என்ற எபிரேய சொல்லுக்கு கடவுள் குணப்படுத்துகின்றவர், குணப்படுத்துகின்ற கடவுள் என்று பொருள்.
இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்திலே வழி நடத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் மாரா என்ற பகுதிக்கு வந்தார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். கடவுள் ஒரு மரத்துண்டை காண்பித்து அந்த மரத்துண்டை அந்த தண்ணீரின் மீது போட அது இனிமையாக மாறும் என்று சொல்ல மோசேயும் அதை செய்தார். மக்கள் குடிப்பதற்கு இனிமையான தண்ணீர் கிடைத்தது. அப்போது அவர்கள் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றினார்கள். கசப்பான தண்ணீர் இனிமையாக தண்ணீராக மாறியதால் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பொழுது கடவுள் சொன்னார், இவ்வாறே நீங்கள் என்னுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களை குணப்படுத்துகின்ற ஆண்டவர் நானே. ஆம், நம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நம் ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகிச் செல்லாதவர், நிழல் போல கூட வருபவர். எசாயா 54வது அதிகாரம் 7 மற்றும் 8வது இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றோம். நொடி பொழுதே நான் உன்னை கை நெகிழ்ந்தேன், இமை பொழுதே நான் என் முகத்தை உன்னிடமிருந்து மறைத்து கொண்டேன். ஆயினும் பேரன்பினால் நான் உன்னை அரவணைத்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இணைச்சட்டம் 32வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். கழுகு தன்னுடைய இறக்கைகளின் கீழ் பொதிந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம் இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார், அரவணைக்கின்றார். ஆம், நம் இறைவன் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. நம் இறைவன் ஒருபோது நம்மை விட்டு பிரிந்து செல்வதில்லை. எனவே அவரை போற்றுவோம். கைவிடாரே, கைவிடாரே, என் இயேசு கைவிடாரே. கைவிடாரே, கைவிடாரே, என் இயேசு கைவிடாரே. கைவிடாரே, கைவிடாரே, என் இயேசு கைவிடாரே. என் இயேசு கைவிடாரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நம் ஆண்டவர் நம் அனைவருக்கும் கற்பாரை.
அவரே அரணும் கோட்டையுமானவர் என்று திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலும், திருப்பாடல் 62வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலும் வாசிக்கின்றோம். குறிப்பாக நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை நமக்கு ஒரு அருமையான செய்தியை வழங்குகின்றது. காட்டிலே வாழக்கூடிய மிகவும் பலவீனமான விலங்குகளில் ஒன்று குழிமான் அல்லது பாறை முயல். பல விலங்குகளுக்கு அது இரையாக கூடும். அவ்வாறு வேற்று விலங்குகள் இந்த குழிமானை அல்லது பாறை முயலை உணவாக உட்கொள்வதற்கு விரட்டுகின்ற பொழுது இவை பாறை இடுக்குகளுக்கு பின்னால் மறைந்து கொள்கின்றன. எனவே வேகமாக தாக்க வருகின்ற வேற்று விலங்குகள் அந்த பாறையின் மீது மோதி மடிந்து போகின்றன. இந்த குழிமானுக்கு அல்லது பாறை முயலுக்கு பாறை மட்டுமே பாதுகாப்பு. எவ்வாறு இந்த குழிமான் பாறை முயல் பாறை இடுக்குகளின் கீழ் ஒளிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதோ, அதுபோல கடவுளை கற்பாறையாக, கடவுளை அரணாக, கடவுளை கோட்டையாக கொண்டவர் அழிவுறுவதில்லை, தாழ்ந்து போவதில்லை என்பதுதான் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை. எனவே நம் கற்பாறையாம் ஆண்டவரை போற்றுவோம். கற்பாறை, கற்பாறை, அரணும் கோட்டையுமானவர். கற்பாறை, கற்பாறை, அரணும் கோட்டையுமானவர். கற்பாறை, கற்பாறை, அரணும் கோட்டையுமானவர். அரணும் கோட்டையுமானவர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பிற்குரியவரே, நம் ஆண்டவரை நாம் புகழ்ந்தேற்றி இருக்கிறோம். ஏனெனில் அவர் உதவி செய்கிறவர், ஏனெனில் அவர் இரக்கத்தோடு உற்று நோக்குகிறவர், ஏனெனில் அவர் குணப்படுத்துகிறவர், ஏனெனில் அவர் கைவிடாதவர், ஏனெனில் அவர் கற்பாறை, அரண், கோட்டை. அந்த ஆண்டவர் எத்துணை மேலானவர் என்று நாம் சுவைத்து பார்க்கவிருக்கின்றோம். இறை வார்த்தையை கேட்டு வாழ்வாக்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும்,
ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானோரே, நம்முடைய இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நன்னாளில் நம்முடைய அகில உலக திரு அவை அன்னை மரியாவின் விண்ணேற்பையும் கொண்டாடி மகிழ்கின்றது. விண்ணேற்பு என்பது நிறை வாழ்வுக்கான அழைப்பு. சுதந்திரம் என்பதும் அவ்வண்ணமே நிறை வாழ்வு ஆகும். நாம் இப்போது வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுனுடைய கொள்கை பிரகடனம். தன்னுடைய பணி வாழ்வின் நோக்கத்தை அவர் அறிவிக்கின்றார். அவ்வாறு அறிவிக்கின்ற பொழுது சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று அறிவிக்கின்றார். சிறைப்பட்டோர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சுதந்திர போராட்டத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான தியாகிகள் சிறைக்கு சென்றார்கள், இன்னல்களை அனுபவித்தார்கள். அதனுடைய கனியாகத்தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். அவ்வாறே இயேசுவை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக, திரு விவிலியத்தை அறிவிப்பதற்காக எத்தனையோ தியாகிகள், புனிதர்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள். அதன் நிமித்தமாக நாம் கிறிஸ்தவர்களாக சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. அதனுடைய வெளிப்பாடுதான் வேத சாட்சிகளின் இரத்தம், விசுவாசத்தின் வித்து என்ற சொல்லாடல். இவை அனைத்து நமக்கு சுதந்திரத்தை பறைசாற்றுகின்றன. சுதந்திரம் என்றால் என்ன, விண்ணக வாழ்வு என்றால் என்ன என்ற இரண்டு கேள்விகளையும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே, நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரே பதிலாகத்தான் இருக்கின்றது. உடல் நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை, சமூக அவலங்களிலிருந்து விடுதலை, பேராசை தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து விடுதலை, இறப்பிலிருந்து அடிமை நிலையிலிருந்து விடுதலை. பாரதியாரும் இதே வார்த்தைகளை பேசுகிறார். அவர் சுதந்திரத்தை பற்றி அவருடைய பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு மனிதன் எவற்றிலிருந்தெல்லாம் சுதந்திரம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று அவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒரு வகையில் இதே வார்த்தைகளை அவர் மீண்டும் சொல்கிறார். சுதந்திரம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகளிலிருந்து விடுதலை, சாதி சமய தீண்டாமை அநீதிகளிலிருந்து விடுதலை, பெண் சமத்துவத்தை பேணுதல், சுயமரியாதையை பாதுகாத்தல், நாட்டின் மீது அன்பும் பொறுப்புணர்வும் கொண்டு வளர்தல், இவையே சுதந்திரமாகும் என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். இந்த விடுதலை எல்லாம் ஒரே மனிதரில் ஒருங்கே அமைந்திருந்ததென்றால் அது நிச்சயமாக அன்பிற்குரியோரே அன்னை மரியாளை தவிர வேறொருவர் இருக்க முடியாது. அத்தனை அடிமை தலைகளையும் வென்றவர், அதனால் விண்ணகத்திற்கு தகுதியானவர் நம் அன்னை மரியாள். அதற்கு சான்றாக நமக்கு கிடைப்பது அன்னை மரியாவினுடைய பாடல்,
விடுதலை பாடல். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44 முதல் 53 வரையிலான இறை வார்த்தைகள். அவருடைய அந்த புரட்சி பாடலிலே கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலையை குறித்து அவர் போதிக்கின்றார், அறிவிக்கின்றார். தாழ்ந்தோருக்கு உயர்வு கிடைக்க வேண்டும், தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகின்றார். அகம் பாவம் கொண்டவர்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும், தாழ்ச்சி கொண்டவர்கள் எழுச்சி அடைய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அதிகார அமைப்பிலே மாற்றம் வர வேண்டும், எல்லோரும் அதிகார பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பேசுகின்றார். பசித்தோருக்கு உணவையும் வாழ்விழந்தோருக்கு வாழ்வையும் அவர் அறிவிக்கின்றார். இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய அன்பு எல்லோருக்குமானது என்று அவர் மிகவும் பறைசாற்றுகின்றார். அன்பிற்குரியோரே, இப்படிப்பட்ட விடுதலை எண்ணம் கொண்ட அன்னை மரியாவுக்கு நம் கடவுள் தந்த பரிசுதான் விண்ணகம். அவர் அடிமை நிலையை முற்றிலும் ஒழித்தார். கடவுளுக்கு விருப்பமான வாழ்வை மட்டுமே வாழ்ந்தார். இதோ உமது அடிமை என்று சொன்ன நாளிலிருந்து கடவுளின் விருப்பம் எது, கடவுளின் திருவிழம் எது என்பதனை அறிந்து அதை மட்டுமே நிறைவேற்றி வாழ்ந்தார். எனவே அவருடைய தூய வாழ்விற்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் விண்ணகம். அதையே நாம் விண்ணேற்பு தினமாக கொண்டாடுகின்றோம். அன்பிற்குரியரே, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு என்று சொல்லுகின்ற பொழுது விவிலியத்திலே ஏற்கனவே விண்ணக மகிமையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அல்லது இரவாமல் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. சீராக்கிய ஞானம் 44வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இந்த 3 இடங்களிலும் ஒரு மாபெரும் மனிதருடைய பெயர் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஏனோக்கு என்பது அவரது பெயர். இந்த 3 இடங்களிலுமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இறப்பை இந்த உலகத்தில் அனுபவிக்கவில்லை, மாறாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று மிக நேர்த்தியாக விவிலியம் நமக்கு அறிவிக்கின்றது. இரண்டாவதாக எலியா என்கின்ற மாபெரும் இறைவாக்கினர். இறைவாக்கினரில் முதன்மையானவராக, இஸ்ரேல் மக்களின் பாரம்பரியத்தில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் எலியா இறைவாக்கினர். 2 அரசர்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 10 வரையிலான இறை வார்த்தையிலே அவர் எவ்வாறு உடலோடும் உயிரோடும் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற செய்தியானது மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்கிறது, சூறாவளி காற்றின் நடுவே அவர் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே ஏராளமான சீடர்கள், மிக குறிப்பாக பெருமை வாய்ந்த எலிசா என்கின்ற அவருடைய முதன்மை சீடர் அங்கு இருந்தார். ஏனைய சீடர்கள் இருந்தார்கள், நூற்றுக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் காண சூறாவளி காற்றின் நடுவே அவர் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார், உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற செய்தியானது மிக அழுத்தமாக பறைசாற்றப்படுகின்றது. அந்த வரிசையில்தான் அன்பிற்குரியோரே அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பையும் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு நேரடியாக விவிலியத்திலே பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அதற்குரிய ஏராளமான சான்றுகள் நமக்கு காண கிடக்கின்றன. தோமையார் எழுதிய நற்செய்தி என்ற நூல் இருக்கின்றது. அது நேரடியாக விவிலியத்திலே சேர்க்கப்படாத நூல். அந்த நூலிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்ற உண்மைகளில் ஒன்றுதான், அன்னை மரியாள் உடலோடும் உயிரோடும் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விவிலியத்தில் இல்லாத திருத்தூதர் தோமையாரின் பெயரில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி நூல் எதை அடிப்படையாக கொண்டது என்று பார்க்கின்ற பொழுது
ஏராளமான விவிலிய குறிப்புகளை அடிப்படையாக கொண்டது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உருவாக்குவேன். இயேசு எவ்வாறு வெற்றி வீரராய் பாவத்தை வெல்வார், அந்த இயேசு அன்னை மரியாவிடம் இருந்து பிறப்பார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. கபிரியேல் வானதூதரின் வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தை, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர் என்று எலிசபெத்து அன்னை மரியாவை புகழ்ந்தேத்திய வசனம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது இறைவார்த்தை, அன்னை மரியாவை அந்த எலிசபெத்துடைய உரையாடல் நிறைவாக சொல்கிறார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை, எவ்வாறு அன்னை மரியாள் சூரியனை ஆடையாக அணிந்திருக்கின்றாள் என்று சொல்வதன் மூலமாக அவர் விண்ணகத்திலே பிரகாசமாக வீற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியானது யோவான் நற்செய்தியாளரால் அவருடைய திருவெளிப்பாடு காட்சிகள் வழியாக நமக்கு வழங்கப்படுகின்றன. ஆக இத்தனை பேறு நலன்களுக்கும் தூய வாழ்விற்கும் உரிமையாளரான சொந்தக்காரரான அன்னை மரியாவுக்கு கடவுள் தந்த பரிசுதான் விண்ணகம். அவர் உடலோடும் உயிரோடும் விண்ணகத்திற்குள் எடுத்து கொள்ளப்பட்டார் என்கின்ற நம்முடைய கோட்பாடு. அன்பிற்குரியோரே, இந்த கோட்பாடு 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்களால் பிரகடனம் செய்யப்பட்டது. தூய பவுலடியார் சொல்கிறார், பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். உயிரோடு இருக்கின்ற மனிதர் நேரடியாக விண்ணகத்திற்குள் எடுத்து கொள்ளப்பட முடியும் என்பதற்கு இறைவார்த்தை, சான்றான இறைவார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. நாம் அனைவருமே கடவுளோடு இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். இதற்கு முந்தைய இறைவார்த்தையிலே தூய பவுலடியார் தெளிவாக சொல்கிறார், கடவுள் நம்மை மீட்பதற்காக வருவார். அப்போது இறந்தோர் அனைவரும் முதலில் உயிர் பெற்றெழுவர், மீதமுள்ளோர் யாவரும் உடலோடு விண்ணகத்திற்குள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். அவ்வாறு உடலோடு ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட இந்த உண்மையில் பங்கேற்றவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அவர் ஏற்கனவே உடலோடும் உயிரோடும் விண்ணகத்திற்குள் எடுத்து கொள்ளப்பட்டவராக இருக்கின்றார். மீண்டும் அன்பிற்குரியோரே, அன்னை மரியாளின் விண்ணேற்பு என்பது உயிர்த்தெழுதலிலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது, ஆழப்படுத்துகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் முதல் கடிதம் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையிலான இறைவார்த்தைகள், அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆழமான செய்தி, ஆண்டவர் இயேசுவே உயிர்த்தெழுதலின் முதல் கனி. ஆண்டவர் இயேசுவே உயிர்த்தெழுதலின் முதல் கனி. அவரில் நம்பிக்கை கொண்டு தூய வாழ்வு வாழுகின்ற அனைவருமே அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற உரிமை பெற்றவர்கள், தகுதி பெற்றவர்கள். ஆக அந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே முதலிலே பங்கு பெற்றவராக அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதனை பறைசாற்றுவதுதான் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த சிந்தனையை நாம் விரிவாக பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே, தூய பவுலடியார் மீண்டும் நமக்கு கற்றுத்தருகிறார், விண்ணகமே நம் அனைவருக்கும் தாய் நாடு, தாய் வீடு. நாம் அனைவரும் இந்த உலகத்திலே விண்ணகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை, யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி என்கின்ற கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுகின்ற பொழுது, விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற யாவரும் என் தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். அன்பிற்குரியோரே, எப்போதும் விண்ணக திருவுளத்தை,
கடவுளின் திருவுளத்தை நாடி நின்ற முதல் பெண்மணியாக அன்னை மரியாள் இருந்தார். எனவே கடவுள் அவருக்கு விண்ணகத்தை பரிசாக தந்தார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஏனெனில் நிலையான வீடு நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகும் நகரையே நாம் அனைவரும் நாடி நிற்கின்றோம். இந்த மண்ணக வாழ்வு என்பது நம் அனைவருக்கும் நிலையற்றது. விண்ணக வாழ்வே நிலையானது. அந்த விண்ணகம் நமக்காக காத்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான இறை வார்த்தையிலே இயேசு நமக்கு வழங்குகின்ற வாக்குத்தத்தம், நான் மீண்டும் திரும்ப வருவேன், திரும்ப வந்து உங்கள் யாவரையும் என்னோடு அழைத்துச் செல்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இயேசு இருக்கின்ற அந்த விண்ணக வீட்டிலே ஏற்கனவே அன்னை மரியாள் அமர்ந்திருக்கின்றார். அதுவும் உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் அன்பிற்குரியோரே இன்று நாம் கொண்டாடுகின்ற விண்ணேற்பு அன்னை திருநாள். இறுதியாக விண்ணகம் என்பது ஆண்டவர் இயேசுவிற்கு இயல்பிலேயே இருந்தது. அன்னை மரியாவுக்கு விண்ணகம் கிடைத்தது. ஏனென்றால் கடவுளின் கட்டளைகளை, மீட்பராம் தம் திருமகன் இயேசுவின் கட்டளைகளை அப்படியே கடைபிடித்தவராக அன்னை மரியாள் இருந்தார். எனவே அவருடைய புனிதமான வாழ்விற்கு கடவுள் வழங்கிய கொடையே பரிசே விண்ணகமாகும். இந்த விண்ணகத்தை நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, இறை வார்த்தையை பின்பற்றி, திருச்சபையின் போதனைகளை நம்பி அறிக்கையிடுகின்ற பொழுது அன்பிற்குரியோரே நாம் அனைவரும் அன்னை மரியாவை போல விண்ணகத்திற்கு தகுதி உடையவர்களாக மாறுகின்றோம். நம் இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். இறை வார்த்தையை கேட்டு நாம் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்வோம். இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்காக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் போற்றுவோம். மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா என்று பாடி அவரது பிரசன்னத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையைப் போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. மழை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. பாவங்களெல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. பாவங்கள் எல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே. இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே என் தெய்வமே. இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே, இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே. மழை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா.
மனக்குறையெல்லாம் போக்கிடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. மனக்குறையெல்லாம் போக்கிடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே. உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே, உனது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. மழை போல வருவாயே இயேசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே. மழை போல வருவாயே இயேசையா, வறண்டு போன பூமி நானையா. ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். நற்கருணை ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், அன்னை மரியாவை உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்குள் எடுத்துக்கொண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்பது இறை வார்த்தை. மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இறை வேண்டலின் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் நம்பியபடியே, நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும். ஆம் அன்பிற்குரியோரே, இறை சன்னிதானத்திலிருந்து, நற்கருணை பிரசன்னத்திலிருந்து நாம் அருளை பெற்றுக்கொள்வது என்பது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்ததாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது, ஏன் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை? காரணம் உங்களுடைய நம்பிக்கை குறைவு. ஏன் உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவு பெறவில்லை? காரணம் உங்களுடைய நம்பிக்கை குறைவு. ஆம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு இயேசுவே என்று கூப்பிடுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் அருள் கரத்தால் தொடப்படுகிறோம், குணப்படுத்தப்படுகிறோம். இது ஜெப வேளை, இறை வேண்டலின் வேளை. இயேசு இரட்சகரின் கரத்தில், நற்கருணை ஆண்டவரின் கரத்தில் நம் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுப்போம். தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை காண்கிறார், நம்மை தேற்றுகிறார், குணப்படுத்துகிறார். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா என்று பாடி இறைவேண்டல் செய்வோம். வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா.
மூச்சுமையா. இஸ்ராயேல் மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள், வாழ்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக, மீண்டும் வாழ்வை வாக்களிக்கும் விதமாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக நிகழ்த்திய மாபெரும் அதிசயம்தான் எலும்பு கூடுகளின் பள்ளத்தாக்கு. உலர்ந்து போன எலும்புகள் தசையும் நரம்பும் பெற்று வலு பெற்றன. ஆண்டவர் உயிர் காற்றினை ஊத அவர்கள் யாவரும் மாபெரும் படை திரள் போல் எழுந்து நின்றார்கள். இன்று சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகின்றோம். எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகின்ற எல்லோரும் உடல் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர்கள் இறைவனின் இரக்கத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இறைவேண்டல் செய்வோம். இயேசுவின் கரம் நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றது. சமூக ஏற்ற தாழ்வுகளினால் அலக்களிக்கப்படுகின்ற ஏராளமான மக்கள் உண்டு. அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்கள் இந்த சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வழிகாட்டும்படியாக இந்த வேளையிலே மன்றாடுவோம். இரக்கத்தின் கரங்கள் பல்வேறு தேவைகளோடு கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நமது குடும்பங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே என்று பாடி மன்றாடுவோம். உலர்ந்து போன எலும்புகளா உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே. உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் மூச்சுமையா. மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் இரக்கத்தை குணப்படுத்தும் நலனை பெற்றுக்கொள்வோம்.
இறைவா, இந்த நற்கருணை என்னும் வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய மீட்பின் பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.